எனக்கு உச்சைக்கும் ராத்திரத்துக்கும் சேர்த்து 2 பிளேட். 1 2. அப்பாய்க்கு 2 பிளேட். 1 2. அவர் வேலைக்கெல்லாம் போடுறதில்ல, கொஞ்சம் நிறைய தின்னுவார், கொஞ்சம் போடுவோம். அம்மைக்கு 2 பிளேட். 1 2. எப்போ இது எம்பட்டு சோறு பொங்கி வருது, கடவுளே இது எம்பட்டு சோறு. அம்மா நான் எல்லாரும் கலந்துதான் மாதிரி போட்டேன். இங்க பாருடி அம்மா எம்மட்டு சோறுன்னு. கடவுள் நம்ம வீட்டுல உள்ள கஷ்டத்தை கண்டு நிறைய சோறு தந்திருக்காரு. சோறுங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம். ஆனா நாம இதை எப்படி எடுத்துட்டு இருக்கோம்னா, காலையில பழைய சாதம், ஆஃப்டர்நூன் சாப்பாடு அண்ட் நைட்டு கூட சோறு தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். முதல்ல ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளவு மாவு சத்து தேவைப்படும்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு நாள் நமக்கு எவ்வளவு கலோரிஸ் தேவையோ அதுல 40 to 50% மாவு சத்து இருந்தா நமக்கு போதுமானது. 40ல இருந்து 50% மாவு சத்து நமக்கு ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடுறதுனாலே கிடைச்சிடும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு ஒரு நாளைக்கு 2000 கலோரிஸ் போதும், அதுல 200ல இருந்து 250 கலோரிஸ் மாவுச்சத்து எடுத்துக்கிட்டா போதும். பொதுவாவே நாம மாவுச்சத்து கம்மியா எடுத்துக்கிறது தான் நல்லது. அண்ட் அதுலயுமே சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க அண்ட் பாடியில ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் கண்டிஷன் இருந்துச்சுன்னா இவங்க எல்லாருமே இன்னுமே ரொம்ப கம்மியா எடுத்துக்கணும். அதை டோட்டலா அவாய்ட் பண்றது கூட நல்லதுதான். நாம எப்பவுமே வெள்ளை சாதம் சாப்பிடுறதுக்கு ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கலாம், அதாவது சம்பா அரிசி எடுத்துக்கலாம், குதிரைவாளி எடுத்துக்கலாம், அண்ட் காட்டியான அரிசி, புகார் அரிசி இருக்கு, அண்ட் ரொம்ப முக்கியமானது கவுனி அரிசி. இந்த மாதிரி அல்டர்னேட்டா கூட இந்த மாவுசத்தை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இத மாதிரி அல்டர்னேட்டா நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு இன்னுமே ரொம்ப நல்லது.